கோஆப் கிளப் தானே. வெல்கம் டூ கோஆப் கிளப். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போற கேம் வந்து வேவ். இது வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆடுற கேம் மாரி இருந்தா, நீங்க இந்த கேம் ஆடலாம். ஏன்னா வந்து இது ஆக்சுவலா வந்து டிபெண்டன்ட் கேம் இது. அதாவது தனித்தனியா ஆடுற கேம் மாரி இல்ல. ஒருத்தர் டிபெண்ட் பண்ணா தான் ஒரு டாஸ்க்கும் முடிக்க முடியும். இன்டராக்ட் பண்ணி முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். இது ஒன்லைன் கதை என்னன்னா, ஜெயில்லேருந்து 2 பேர் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் தப்பிக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு ட்விஸ்ட்டு. 2 தப்பிச்சதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து எப்படி மாறுது அந்த சம்பவத்தால, அந்த மாரி ஒரு கேம். ஸோ அந்த 2 கேரக்டர் தான் இவங்க. உன் பேரு வின்சென்ட் போல இப்ப இருக்கு. முன்னாடியே கதை பார்த்துட்டு இருக்க. ஆமா. ஒரு கேம் ஆடணும்னா முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டியது ஒரு கடமை இல்லையா? அதனால தான். நீ கேம் ஆடுனாலே கதை கட் பண்ணிடுவியா? அப்ப எப்படி கதைலாம் உட்காந்து பார்த்துட்டு இல்ல இருக்க? இந்த கதைய கட் பண்ண முடியல. நானும் ரொம்ப நேரமா எக்ஸ் அமிக்கின்னு தான் இருக்கேன். ஸ்டார்ட் அமிக்கின்னு தான் இருக்கேன். சில ஃப்ளைட்ல போறானுங்க போல இருக்குல்ல. இந்த ம். இந்த ஜம்ப் சூட்லாம் போட்டு போறானுங்க. சாரி பாராசூட் போட்டு போறானுங்க. நான் இவன எடுத்துக்கிறேன்டா. பாராசூட் இல்லடா. அது புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ரா அது. ஃப்ளைட்ல எதுக்குடா புல்லட் ப்ரூஃப்? ஏதோ சம்பவத்துக்கு நீ இறங்குறான். என்ன இவன எடுத்துக்க போறியா? ஆமா, அவன் தான் பார்க்க செம்மையா இருக்கான். அவன் செம்மையா இருக்கானா? அங்க பாரு என் தலைவன் பேரு பார்றா டேய். லியோ என்னண்ணா நீ பண்ணியிருக்க? சின்ன ஃப்ராட் பண்ணியிருக்க. மர்டரே பண்ணிக்கிறியா? மர்டர் பண்ணியிருக்கேன். நான் பாரு ஆர்ம்டு ராபரி, அசால்ட், கிராண்ட் தீஃப் ஆட்டோ கேம் வேற ஆடியிருக்கேன். 8 வருஷம் சிறை தண்டனைல 6 மாசம் இருக்கிறேன் நான். இருக்கும்போது தப்பிச்சிட்டானுங்க போல இருக்கு. ஆ என்னோட என்ன பெர்சனாலிட்டி கான்ஃபிடென்ட், ஷார்ட் டெம்பர், ஜோக் எல்லாமே 3க்கு 3 சம்மந்தம் இல்லாம இருக்குது. உனக்கு என்ன எனக்கு இருக்கு? 14 வருஷம் இருக்குடா எனக்கு. ஆனா அதான் ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு இருக்கேன்ல அதனால. அதான் ஆல்ரெடி 43 14னா அவ்வளவுதான் பாரி அவ்வளவுதான் நீ அங்கேயே உள்ளேயே உனக்கு ஜீவ சமாதி கட்ட வேண்டியதுதான். சரி வா ஓகேவா போடலாம் வா. நீ கவலையே படாத. ப்ரோ பிளேயர் மாதிரி நடந்து உன் மானத்தை காப்பாத்து இந்த ஸ்ட்ரீம்ல. ஓகே இதுலதான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம. அனிமல்ல வர்ற இவரு பாபி மாதிரி நம்மளா டான்ஸ். இருக்க மாட்டோம். நானா இருப்பேன். நீ ஆல்ரெடி தான் இருக்கியே. அப்ப நீ டான்ஸ் ஆடிட்டே வருவேன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி கிளாஸ் தலையில வச்சுன்னு தன்னன்னா நீ ஏன்டா? தன்னே தன் அப்படிதான் ஒரு இன்ட்ரோனா அப்படிதான் கொடுக்கணும். இப்ப இந்த பஸ்ல இருக்கிறவங்க ஒரே கூத்தாட்டம் போட்டு ஒரே ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுன்னு ஒரே இது பண்ணி நிப்பாங்க. நீ அந்த கண்ணாடி கிளாஸ் மேல வச்சுன்னு இருப்பேன். அப்படிதான் நினைக்கிறேன். அதான் இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே பாத்தியா அந்த போர்ட்லயே பாத்தியா ப்ரோஹிபிட்டட் அந்த மாதிரி போட்டிருக்கு. ம். இங்கேயும் தப்பிக்க முடியாது, யாரும் உள்ளே வர முடியாது. ஃபுல்லாவே ரிசர்வ்டு ஏரியா. ஆனா பஸ் காலியா இருக்கு. டூரா கூட்டின்னு வரானுங்க. வண்டி வண்டியா கூட்டின்னு வருது. கிரிமினல்ஸ் தானே. பெட்ரோல் பெட்ரோல் அலவன்சஸ் எல்லாம் எவ்வளவு ஆகுது? நல்லா டைட் பண்ணி தான் எடுத்துன்னு வரணும் உள்ள. இது பஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கானு நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா அனிமேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. 1, 2, 3 மொத்தமே 4 தலை தான்டா தெரியுது. 4 பேருக்கு இவ்வளவு பெரிய பஸ்ஸாடா? டேய் என்னடா வருது? நடக்க வச்சா கூட்டிட்டு வர முடியும். என்ன நீ கோட் சுட்டுட்டு வந்துக்கிற கல்யாண விருந்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல நீ. மர்டர்ன்றாங்க. மர்டர் பண்ணிட்டு இந்த கோட் சூட்டை போட்டா டிவி பார்த்துன்னு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து தூக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் உன்னை. பூ போட்ட சட்டெல்லாம் போட்டுக்கிறடா. செம்மையா பண்ணிருக்கானடா. ஃபுல்லா பயங்கரமா பண்ணிருக்கானடா. ரொம்ப இந்த ஜெயில வந்து ஃபுல்லா அந்த பக்காவா பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ரேம்லயே ஃபுல்லா காட்டிடுறானுங்க. ஜெயில்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப பெரிய அட்மாஸ்பியரா இருக்குடா. நான் தான் விசில் சவுண்ட் கேக்குதா? விசில் சவுண்டு எனக்கு கேட்கலையா? ஒரு விசிலும் கேட்கலையாடா? இல்லையோ. நீ பஸ்ல இருந்து வெளியே வரியா? ம். மரியாதைலாம் பலமா இருக்கு எனக்கு. மரியாதையா? இங்க என்னடா ஒரே ஆரவாரமா பண்ணின்னு இருக்கானுங்க இந்த இடத்துல. ஓ நீங்க வர்றத பார்க்க முடியுதுடா என்னால. ஏன் இவ்வளவு பொறுமையா ஏன்டா நடக்குறானுங்க? வேகமா நடக்க மாட்றானுங்க. ஓடுற பட்டன் இல்ல போல இருக்குடா. நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த வரடா நீ லாஸ்டா வர கரெக்டா? ஆமா. நானும் உன்னை பாத்துட்டேன். பாத்துட்டியா? எப்படி பார்த்த? சோரிக்கை நீதான். இல்லையே நான் இப்பதான் வரேன். பாரு எங்க பாரு. பாத்தேன்டா. நின்னு பாரு. துர்கா அப்படி நின்னுட்டே இரு கொஞ்ச நேரம். ஏன்டா நான் நிக்கணும்? நீ ஃபேஷன் ஷோடா காட்டிட்டு இருக்க. நான் காட்ட மாட்டேன். அவனுங்க காட்டுவானுங்க வந்து லட்டியாலே காட்டி அடின்னு அடிச்சு காட்ட வைப்பானு உன்னை. இவன் கூட இன்டராக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்டா அவன் கூட பேசினுக்குற? நீ ஏன் இந்த ஏரியாவுக்கு புதுசு? அவன் கிட்ட பேசுற. வாயிலே வாங்க போறானுங்க. ஸ்டே ஸ்ட்ராங் சொன்னா நல்லா இருக்காது. நான் நத்திங்னே சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நான் அவங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நான் அப்பதான் அடுத்த மூவ் ஆகும் இல்லையா? இங்க பாரு அங்க பாரு என் ஃப்ரேம்ல பாரு 2 பேரு. சார்பட்டா பரம்பரைக்கும் இடியப்ப நாயகர் பரம்பரைக்கும் ஃபைட் அங்க வெளியே. அதாவது ஒரு பிரிசன் எப்படி இருக்கும்ன்றத இன்ட்ரோலயே கொடுத்துறாங்க. ஒரு சண்டை நடக்கும். ஒரு எல்லா மூட் ஸ்விங்லயும் இருப்பாங்க. ஒரு கேரக்டர் அப்படியே பக்காவா காட்டியிருக்கானுங்க. சைன் வர பண்ணுமா? இனிமே இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க வேண்டியதான். என்னடா இவன் அந்த இருட்டுல கஞ்சா விக்கிற மாதிரி நின்னு அங்கேயும் இங்கேயும் பாத்துனுக்குறான். கேட்டு பாரு விக்கிறானா என்னன்னு. தல என்ன தல இங்க நின்னுக்கிற? ஓ அந்த சண்டைக்கு பயந்து இங்க நின்னுக்கிறானா நாய்? இங்க கேக்குதான் அவருக்கு சண்டை எலும்பு உடைஞ்ச சவுண்ட் எல்லாம்.
அண்ட்ரஸா? என்னடா அண்ட்ரஸ் பண்ண சொல்றானுங்க? இரு அவனை கலாய்ச்சிட்டு வந்துடுறேன். நீ வெக்கேஷன்லாம் ஒன்றும் வரலடா. நீ என்னடா என்னடா பண்ற? அண்ட்ரஸ் பண்ண சொன்னானுங்கடா. உட்காந்து குறுகுறுன்னு வேற பாக்குறான்டா அவன். வேற மாதிரி நினைச்சிட்டான் போல. தலைவா இங்க பாரு, என் ஃப்ரேம பாரு. பி பிளாக்கு, செந்தில் பிளாக்கு, அடச்சென்ன செந்தில் பிளாக்கு. இப்ப நானே ஏ பிளாக்கா? என்னடா டெர்மினேட்டர் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி இருக்கிற நீ. ஓப்பனிங் இன்ட்ரோ சீன் மாதிரி. என்னடா பண்ண போறானுங்க உன்ன? தெரியலையே. தண்ணி அடிக்கிறானுங்கடா. தக்கச்சுக்கு தக்கச்சும் தக்கச்சுக்கு தக்கச்சும். அவ்வளவுதான், குஜால் தான் போடு. உள்ள வர வலது கால வச்சுட்டு வர. என்னடா வாசல்லே ஒருத்தன் என்னடா இதெல்லாம் கம்பல்சரியா என்ன? தண்ணி அடிப்பான். வர்றவங்க எல்லாருக்கும் தண்ணி அடிப்பானுங்களா? ஆமா, நீ எதனா நோய் எடுத்துட்டு வந்து இங்க பரப்பி விட்டீங்கன்னா, இங்க பாரு வாசல்லே ஒருத்தன் பாரு தலை தொங்க போட்டு உட்காந்துக்கிறான் பாரு, விளக்கத்துக்கு நேரமா. என்னன்னு கேட்பான் இவன்ட்ட. இரு, என்னதான்டா பிரச்சனை உனக்கு? ஹாவ் ஏ பெஸ்டிங் டே ஆஃப் மை லைஃப் வேன் ஐ எம் டெல்லிங் யூ பெஸ்ட் டே. என்னடா சந்தோஷமாகறான்றான், அதுக்கு என்ன சோகமாகறான்? ஓய் தட்டு கேளு அவங்கிட்ட. ஏன்னு கேக்குவா? ஏன்னு கேட்டு பாரு. ஏன்னு கேக்குறது என்ன பட்டுன்னு தெரியல. அவர் எல்லா பொருளும் திருட்டு இருக்கிறானுங்க. அண்ட் அவர் பரவலையும் தூக்கிட்டு இருக்கிறானுங்க. அதான்டா சங்க சோகமாகறான். வாசல்லே உட்காந்துக்கிறான். நீ பாக்கலையே, வாசல்லே தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அப்புறம் எப்படி விளங்கும்? ஆனா வழியிலே நின்னுக்கிறான். அப்புறம் உள்ள போறது. என்னடா எவ்வளவு நேரம் தானே அடிப்பானுங்க தண்ணிய? தண்ணி தீர்ற வரையும் அடிப்பானுங்க. நீ வரும்போது வார்டன் கிட்ட சொல்லிட்டு வா, பி பிளாக்ல லியோனா இருக்காரு, அவர் கூட போடுங்க. நீ லேபிள்ல இருந்தீங்கன்னா உன்னை எவனும் தொட மாட்டான். வா. அவனுக்கு வந்து 6 மாசம் தான்டா ஆகுது. 6 மாசம் போதும் தள்ளிவா இந்த இடத்த நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு. அங்க பாரு எப்படி பேசுற பாரு. காட், நீ அந்த சைடு தான் போய் ஆகணும். நீ அவன் திறந்துதான் ஆகணும். திறக்கணும்னா கம்பி எல்லாம் உடைக்க வேண்டியது வரும். திட்டுறான் பாரு அசிங்கமா. திட்டினானா? லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திட்டுறான்டா வார்டனை. அவன் திட்டலடா, இவன் திட்டுறான்டா. திட்டினா நீ அதான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ன்ற மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணிருக்கான்ல. புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜமாய் தான் உனக்கு. சரி நான் வரேன், நீ கவலைப்படாத. குளிப்பாட்டு. என் ஸ்கிரீன் அதிகமா வந்துடுச்சுல, உன் ஸ்கிரீன் கம்மியாயிடுச்சு. மை நேம் இஸ் வில்லியம்ஸ் அண்ட் வி ஆர் அலோட் டு விசிட்டர்ஸ் இன் இயர். ஓ, எப்போ விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு கேட்கறான் அவன். நான் இப்பயே அனுப்ப போறாருமா. அவன் தான்டா ஏதாவது கேள்வி கேட்க சொன்னான். அதான் என்ன அர்த்தம்? எனி அதர் கொஸ்டின் மறுபடியும் கேட்கறான். நல்லா புரிஞ்சுதுடா. இதான் வீடு, புது வீடு. ட்ரெஸ் போடுறதுக்கு டைம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? எங்க அவன் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கான் அவன். தலைவா என் ஃப்ரேம்ல பாரு, இங்கதான் மொத்தம் ஈவி பாக்ஸா இருக்குது. ஒயர் என்ன போட்டு கடிக்க போறியா என்ன? எலி மாதிரி நான் எப்படி நாயாங்க கடிக்கணும் எலி மாதிரி? ஐயோ என்னடா டேய், வந்தாலே மேல கை வச்சுட்டான். யாரா நீ? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? வந்து 6 மாசம் தான்டா ஆகுது. அதுக்குள்ள இவன் கூட போய் பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. அவன் தானே என் கூட வாலண்டியரா பிரச்சனை பண்ணுகிறான். அங்க மட்டும் வார்டன் வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த ஈபி பாக்ஸ்லயே அவனை கறிக்கிட்டு இருப்பேன் அவனை நானு. ஈபி பாக்ஸ்லாம் இல்ல. எல்லாரும் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாரும் உனக்கு மெழுகுவத்தி ஏத்திருப்பாங்க உனக்கு. எனக்கே மெழுகுவத்தி ஏத்தணும். நீ செத்துட்டு இருப்படா. கிறிஸ்துமஸா வருது, மெழுகுவத்தி ஏத்துறதுக்கு. உள்ள போயிட்டியா என்ன? ட்ரெஸ் மாத்த வேணாவா? அப்படியே இருக்கிறல்ல நீ ஜாலியா? நான் ஜாலியா இருக்க மாதிரி இல்லடா. இவனுக்கு பார்வை தான்டா சரியில்லை எனக்கு. இவனுக்கு தான் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. அதுதான், வேற என்ன காலையில இருந்து இதே மாதிரி மூஞ்சி எத்தனை மாதிரி பாக்குறது? இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாதான். இங்க பாரு ஒருத்தர் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இங்க பாரு ஆன்மீகத்துல ஈடுபட்டாரு. அவன் பாரு ப்ரே பண்ணிருக்கான்டா, அவன் மெடிடேஷன் பண்ணுறான். இரு பேசுவோமா அவன் கிட்ட, என்னதான் பண்றான்னு கேட்போமா? வாட்ஸ்அப் வித் யூ மெடிடேஷன் மேன் அப்படின்னு அவனா தானே கேட்கறான். வாட் எல் இஸ் தட்? ஐ வில் செட் யூ ஃப்ரீ. ஓ, அவர் என்ன வெளியே கொண்டு வராராம். நானே வெளியே தான்டா போறேன். ஒன் திங் வில் செட் மீ ஃப்ரீ, யூ டோன்ட் லுக் ஃப்ரீ. இதே சொல்லுவோம். ஒன்லி திங் செட் மீ ஃப்ரீ, வாக்கிங் அவுட் தி ஃப்ரண்ட் டோர். கரெக்டா தான் சொல்றேன். அவனா சொல்லுவான் அந்த உடம்புல இருந்து வெளியே கொண்டு போகணும்னா. ஓ அதான்டா சொல்றான், மனசுல இருந்து கொண்டு போகணும்ன்றான். அவ்வளவுதான், நான் படுத்துட்டேன். என்னடா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறியா என்ன நீனு? தீபாவளிக்கு அங்க என்ன வேலை இருக்கு எனக்கு? படுத்து தூங்குற வேலைதான். எல்லாரும் கூட பேசுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கத்தினே ஏய் நீ இருக்கடா, பக்கத்து வார்டு தான்டா நீ. பக்கத்து செல்லு. பக்கத்து செல்லு. என்னாச்சு இப்ப மறுபடியும் வெளியே காட்டுறாங்க? வெளியே வந்துட்டோம். ஆமாண்டா வெளியே வந்துட்டோம்டா. விடிஞ்சிருச்சு போல இருக்கு. இந்த பேரை கேட்கும் போதே ஒரு மாதிரி அட்ரினலின் பூஸ்ட் அப் ஆகுது எனக்கு. என் கூட பேசணும்ன்றான். சம்மன் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துருந்தான். தெரியல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறானுங்க. யாரும் என் கூட பேசணும்ன்றானுங்க. ஒரு வேளை இவரா இருப்பாரோ? நானா இருப்பேன்னு தோணுது. நீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீயே இப்பதான் புதுசா வந்த. அதனால தான் நான் பேசுறதுக்கு அதனால இருக்கும்.
எல் காட்டா ஓ இவரு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வார்டன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண சேவைய பார்த்து நாளைக்கே விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கூடயும் பேசலாம் போல இருக்கு தானே. எல்டோ மூணா எல்லா இன்டராக்ஷனும் காட்டுதுடா. எனக்கும் அதேதான் காட்டுது. எனக்கு புல்லப்ஸ் எல்லாம் பண்றான்டா என் தலைவன். எதுக்கு வந்த என்ன பண்ணிட்டு எத்தனை வயசுல சொன்னீங்க? 43ஆ? பாடுறா இன்னும் கூட பாடுறா. அங்க கிரீன் காட்டுதுடா எனக்கு. உனக்கு எங்க காட்டுதோ போ. கிரீன் காட்டுற இடத்துல போனோம். ஏய் கிரீன் வந்து உனக்கு காட்டுதுடா. அதோ இருக்கடா நீனு. என்னால பார்க்க முடியுதுடா. அதோ இருக்கடா. என் ஃப்ரேம்ல பாரு. இதோ இருக்க. நீ மேல வரணும்னா உன்கிட்ட வரணுமா? இல்ல யாரும் என் கூட பேசணும். நாங்க யார் அது முதல்ல? எந்த இடம்னு அதான் சொன்னானுங்களா? எங்க சொன்னான் அவன் someone want to talk to you னா. அது பாரு இவனுங்கிட்ட பேசுனா இவனுங்களே பிரைவேட்டா பேசுறானுங்களா. இப்பதான் ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி கியூ நிக்குதுங்க. இது ஒரு காதல் இது போல இருக்கு. பிரைவேட் கான்வர்சேஷன் பண்றோம் போங்கன்றான். அவனுங்கிட்ட நான் பதில் சொல்றது நானு. சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். இவன் எல்லா இடத்துலயும் தலையில கை வச்சு சோகமா வாங்குறான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை இவனுக்கு? உனக்கு என்னதான வாழ்க்கையில பிரச்சனை? வாட்ஸ்அப் பத்தியும் அவன் பொண்டாட்டி அவனை விட்டு போயிட்டாங்களா? ஐ காட் நத்திங் எனிமோர் அப்படின்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. செல்லுன்னு தூக்கு போட்டு சாக வேண்டியதான். ஒண்ணுமே இல்லனா நத்திங் மேன் நத்திங்ன்றான். வாட் ஹேப்பன்ட்? பிளென்டி ஆஃப் அவனை விடுறா நீ கேம். யாரும் என் கூட பேசணும்னு சொன்னானடா. எவன் தெரியலடா எனக்கு. அதுதான்டா பாருடா. சரி விடு. இல்ல என்கிட்ட வர்றதுக்கு பாரு. உன்கிட்ட வருவா. இங்க பாரு இவனை பாரு. என்ன பண்றானுங்க? முதுல சுளுக்கு எடுத்துனுங்கறான்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட போனா அடிச்சாலும் அடிச்சிருவானுங்க. எடுக்கிற மாதிரி இல்ல. சரி நீ போ. சரி நான் உன்கிட்ட வரேன். நீ என்ன பண்றாங்க? தெரியல எனக்கு. இங்க நின்னுட்டு இருந்தேன். வேடிக்கை பாக்குற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னேன். என்னடா ஃப்ரேம் எனக்கு வச்சிட்டு கண்ணா கையை புடிச்சிட்டீங்க. டேய் நானும் லாக் ஆயிட்டேன். அங்கதான் வர்ற இடம். டேய் அவன் வரான்டா. முதல்ல என் மேல கை வச்சானே அவன் வரான்டா. யாரா இவன்? டேய் இந்த வாட்டி அஷ்டாந்தல கையை பிடிச்ச அஷ்டாந்தல. இந்த வாட்டி உனக்கு ஏத்திடுவாங்க மெழுகுத்தி ஏத்திடுவாங்களா? ஏத்துறேன்டா நான் அவனுக்கு ஏத்துறேன்டா. அவன் மூஞ்சிலே யாரோ சி போட்டுக்கிறாங்க. சி பிளாக் பையன் போன அண்ணன் வந்து சி பிளாக் குள்ள சி போட்டுருக்காங்க. ஐ வில் பி அவுட் சைடு பட் ஐ ஸ்டில் பே மீ குட் அப்படின்னானா. ஓ எனக்கு காசு குத்து கொல்ல படிச்சுக்கிறானுங்கடா. அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீ? நான் தான் சொல்றேனே பெரிய ஆளு தெரியல நானு. ஐயோ நல்லா சிம்பியா அடிக்கிறான்டா. கையை மட்டும் விட்டான்னு வச்சுக்கடா. அவ்வளவுதான்டா அவனுக்கு. அவ்வளவுதான்டா அவனுக்கு. என்னடா அடி என்னடா தள்ளி விடுறானுங்க? ஏன்னா உனக்கும் பிரச்சனை. என்னடா தள்ளி விடுறீங்க வேடிக்கை பார்க்க வந்தோன்னே? நீ இன் பண்ணிட்டு வந்து அப்படிதான் பண்ணுவானுங்க. எதுக்கு வந்துக்கிற நீ? இன்டர்வியூ வந்துக்கிற நீனு ஃபைட் போலத்துல ஃபைட் தான். ஐயோ பட்டன் எல்லாம் தெரியாது எனக்கு. போடு. என்ன அடிக்கிற பட்டன் அது? பாக்ஸ்டா. ரைட் விட பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். ஒய் கவுண்டரா? சரி ஓகே. இப்ப போடுங்கடா. எனக்கு பேடாஸ் டீம் போடுங்கடா. எங்கடா? என்னடா பேடாஸ் அவனுக்கு போடணும் போல இருக்க. வாங்கடா. என்னடா ஆச்ச? எப்படி? வாங்கடா. போடு. நல்லாதான் இருக்கு. ஆனா நம்மள அடிக்கிற மாதிரி இல்ல. நம்ம அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கதை மாதிரி சிங்கிள் ஃப்ரேம் ஆக்கிட்டான் பாத்தியா இப்போ ஃபைட்ல. அங்க நான் சண்டை போட்டுக்கிறேன். அவனை உளுத்து எடுத்துனுக்கிறேன் நான் அவனுக்கு. நான் அந்த மொட்டை மாடிக்கு தான் சப்போர்ட். ஏன் மொட்டைக்கு சப்போர்ட் பண்ற? வெறுப்பா இருக்கு அதனால சப்போர்ட் பண்றேன். நீ அடி வாங்கினா ஜாலியா இருக்கும்ல. அடிக்கிற அடியில கீழே தாடியில இருக்கிற முடியெல்லாம் பேத்துக்கிட்டு அவனுக்கு மண்டை மேல போய் சொருகி போகுது பாரு. அந்த மாதிரி அடிக்க போறேன் நான் அவனை. சீக்கிரம் அடிச்சு முடுறான். எனக்கு கேமரா வைக்கட்டும். என்னடா அடிக்கிற அவனுல. இப்ப நான் அடிக்கிறேன் பாரு. ஒரே அடிதான். என்னடா சூப்பர்மேன் பஞ்ச் போறான். ரோமன் ரீகன்ஸ் ஸ்மாக்லாம் போடுறான் எனக்கு. ஐயோ போடு. என்ன ஆச்சு? மூஞ்ச சிகப்பாக்கிட்டான்டா. பஃபுன் மாதிரி என்ன மூஞ்சில யாரோ சேடு பான்பரா போட்டு துப்புன மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்சி பாத்தியா? மூக்காட்டெல்லாம் ரெட் ஆகிட்டான். உடம்பு தானே மலமாடு மாதிரி இருக்கான். நல்லா அடி வாங்குறான். ஐயா நான் இது ப்ரொஃபஷனல் மாஸ்டர்ஸ் எல்லாம் கத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ப்ரோஃபைல் எதுவுமே போடல. ப்ரோஃபைல்ல குடுக்கல நான். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. அங்க பாரு அவருக்கு இன்னொரு சி போட்டுக்கிறேன் இந்த பக்கம். ரத்தம் பண்ணு பிஞ்சு ஜாம் வெளியே வந்து இருக்குது. மூக்குல வாயில தான் ரத்தம் வருதுடா. உனக்கும் கீஞ்சிச்சுரா கண்ணம். ஏய் என்னை விட தள்ளி இருந்து வான் பண்றா. நல்லது. நானும் அதான் நினைக்கிறேன். உன் சண்டையை வேடிக்கை பார்க்க வந்ததுக்கே எனக்கு செதுச்சிட்டானுங்க. சாப்பிடுற இடம் போல. இங்கதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணு. என்கிட்ட சாம்பார் இருக்காது. உங்ககிட்ட சாம்பார் இருக்கும். நீ அதை கொடுப்பேன். நான் அப்படியே வந்து மஞ்சள் ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடும். எவனுமே இந்த இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டானுங்க நம்மளுக்கு. எல்லாரும் ஒரு இதுலதான் இருக்கானுங்க. வெறுப்புலதான் இருக்காங்க. எங்க உட்காருவான் தெரியலையே. இதோ வரேன்டா நானு. நக்கலாவே நடக்கிறான்டா ஒரு மாதிரி. என்ன பாத்துட்டு போற. ஓகே. என்னடா நவுராம நின்னு இருக்கிறானுங்க. புதுசா சேர்ந்த காதல் ஜோடி மாதிரி திருமணில நின்று கான்வர்சேஷன் பண்ணுறானுங்க. டேய் நவுருங்கடா டே. சாப்பாடுக்கு மணி ஆகுது. அதேதான்டா சொல்றான். அவனை ஓட்ட போட்டு டூ லவ் பேர்ட்ஸ் ஹேவ் எ சாட். நான் பேசுறது கூட கேட்கல போல இருக்கு அவருக்கு. இப்பதான் சம்பவம் பண்ண. நீ தான் சொல்லணும் என்னை பத்தி 4 பேர்கிட்ட. எனக்கு சாப்பிடவா குடிக்கவான்னு கேக்குதுடா.
2 வாய் சாப்பிட்டுட்டு 1 வாய் தண்ணி குடிக்கிறது. ஹெல்ப் ஹிம் ஹியர் ஆர் ஷோ ஃபோர்ஸ். ஷோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே ஃபோர்ஸ் காட்டி தான் பழக்கம். நவுருங்க. ஒழுங்கா நவுந்துருங்கடா. இல்லன்னா உங்களையும் போட்டு உலுக்கி எடுத்துருவேன். நவுருங்க. என்னடா இவனால சாப்பிட மட்டும் தான் முடியுமா? அவ்வளோதானா? கஷ்டம்டா. இங்க பாருடா. ஏய் இந்த நாள் தான்டா நீ உன் வாயால தானே அடி வாங்குற. எல்லார்கிட்டயும் போய் பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. பின்ன வழி விட மாட்றானுங்க இவனுங்க. இந்த நீ நல்லா கொட்டின்னு தானேங்கிற நீனு. நான் வேற சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன் நானு. ஏன் எதிர்க்க உட்காரவங்கள யாருமே சாப்பிட மாட்றாங்க. நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருக்குன்னா சாப்பாடு. ஏய் என்னடா மறுபடியும் வந்துட்டான். அடப்பாவி. கையில கத்தி வர வச்சுன்னுக்குறான்டா. அடப்பாவிங்களா. ஐயோ டேப். எனக்கு கேக்குது என்ன விட்டுட்டு வா. பண்ணுடா எதனா பண்ணுடா. ஒரு வாட்டி உன்னை காப்பாத்த நான் தான்டா வர வேண்டியதா இருக்கு. பிள்ளையாருக்கு தேங்காய் ஓடிக்கிறமோ முதல்ல உன்னை வச்சிடறானுங்க சண்டையில. மண்டை ஒஞ்சிச்சுடா அவனுக்கு. பேசி இவன்கிட்ட பேசி வரான் அடி வாங்குறான் மூஞ்சில 2 கத்தி எடுத்துன்னு வரான்டா. தையல் போட்டு போறான். எனக்கு வரானடா. உனக்கு தான் தருவான். குத்துறான். என்னடா என்ன போடுறதுக்கு தரான் அவன். அண்ணா வாண்ணா நான் சொன்னா கேளுங்கண்ணா. என்னை விட்டுருண்ணா. நான் வெளியே வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் என் கை காசுல. ஏய் இது பட்டன்லாம் கேக்குதுடா. தூக்கி எறிடா. கேக்குது. இப்ப சூடா தண்ணியை எடுத்து மூஞ்சி மேலே ஊத்திட்டேன் அவனுக்கு. இது வேற என்ன இருந்தாலும் எடுத்து அடிச்சிட வேண்டியதான். நல்லா இருக்குடா இதெல்லாம் கொஞ்சம். இதோ இதுகிட்ட இந்தா தோசை. எங்கடா எங்க போறது தெரியலையாடா. அப்படியே பின்னாடியே தான் போயிட்டு பின்னாடி தான் போனோம். போடா. நல்லா இருக்குடா ஜாலியா இருக்குடா. எனக்கும் தான் ஜாலியா இருக்கு. மொட்டை மாண்டியில கண்டதையும் தூக்கி எரிஞ்சுன்னுக்கிறேன். இந்தா போடா போடு. என்ன உன் கதையா? 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டோமா? அவ்வளவுதான். கேட்டை சாத்துங்கடா. கேட்டை சாத்துங்கடா. பேர் வந்துட்டீங்க அடிக்கிறதுக்கு. செமையா அடி வாங்குறேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏத்துவாங்க. 16 நாள் காரியம் பண்ணுவாங்க. இங்கேயே உனக்கு பாடி தான் கிடைக்காது. நல்ல வேலை செக்யூரிட்டிஸ் வந்துட்டாங்க. இல்லன்னா அவன் செத்துட்டு இருப்பான் என்கிட்ட. அவனு கூட சண்டைக்கு போறான். அவன் சைக்கோடா அவன். பேசினுங்க. ஐயோ இப்பதானே தெரியுது அவனுக்கு சீமார்க்கு எப்படி விழுந்ததுன்ட்டு. எப்படி வந்தது? இந்த மாதிரி யார்கிட்டயும் வாங்கியிருக்கான்டா அவன். இப்படிலாம் வாங்கிருக்க மாட்டான். அவனே போட்டு நிப்பான் மூஞ்சில சீனு. செம்தியா வாங்குறான்டா. ஏன்டா சண்டையில ஏன்டா போலீஸ குத்துனா அவன்? உள்ள வந்துட்டு கை வண்ணத்தை காட்டுறான் என் தலைவன். எனக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் போடக்கூடாது. நான் இப்படி பார்த்தா அவனுக்கு ட்ரிப்ஸே ஏத்தணும். நீ தான் என்ன காப்பாத்த வந்து செம்தியா வாங்கின ஊக்கு. ரொம்ப பாசமான நர்ஸா இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருங்கலாம் சொல்றாங்க. நீ சொன்னது நீடா. ஓ அப்படியா? அதான் பாத்து ஏத்துங்கன்ற. ஏன்னா கத்துக்குட்டியா இருந்து கண்டபடி காசு கொடுத்து இவகிட்ட காசு கொடுத்து விஷம் ஊசி போட்டு உனக்கு கொண்டு இருக்கலாமேடா. யாருக்கு விஷம் ஊசி? உனக்குதான். யாரு காசு கொடுத்தா? யாருக்கு? அவன் யாரோ ஒருத்தன உன்னை கொலை சொல்லி தான்டா அவன் அந்த குண்டை அனுப்பி விட்டுருக்கான். என்னடா பாக்குறான்? அந்த லைட் திருட போறானா என்ன? ஓ இது என்னடா ஊசியா? ஊசி தானே. அவன் ஸ்க்ரூ டிரைவரா இருக்கும். அவன் எலக்ட்ரிஷியன் தானே பக்கத்துல இருக்கான். உன்னை கூப்பிடுறேன்டா. நீ என்னடா நல்லா படுத்துன்னு இருக்கிற? நீதான் சொன்னியடா ட்ரிப்ஸ் தாண்டா உண்மையா ஏத்திட்டு இருக்கானுங்க. நல்லா மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு வந்த மாதிரி நல்லா வாட்ட சாட்டமா மல்லாந்து படுத்துன்னு இருக்கிற. ஓ உன்னை கூப்பிடுறேன்டா ஹெல்ப்புக்கு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறடா. இப்பதான் கேக்குறேன். அது லாங் ஸ்டோரி. அது சொன்னாலும் புரியாது உனக்கு. என்ன இதுல இன்வால்வ் பண்ணாதன்ற. உதவி கேக்குறேன்டா. என்ன உதவியா இருக்கும்? நத்திங் மேன். இட்ஸ் சிம்பிள். ஓ நான் போய் எடுக்க போறேன். நீ வந்து பாத்துக்க சொல்றேன். டேய் போடா. நானே ஓஆர்எஸ் கொடுத்து ஓரமா படுத்துன்னு இருக்கேன். என்ன போய் ஹெல்ப் கேக்குற? அதேதான் நீயும் சொல்ற முடியாதுன்ற. இப்ப நானே பாத்துக்கிறேன்டா. டேய் 6 மாசமா சும்மா கிடையாதுடா நானு. என்னடா ஒண்ணு என்னடா பயந்தாங்குழியாக்குற கோழியாக்குற? நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுன்னு இருக்காங்கடா. நீ மாட்டினா என்னையும் தானே சேர்த்து பிடிப்பானுங்க. நான் மாட்ட மாட்டேன்டா. நானு இதுவா போயிடுவேன். வாசல்லே மாட்டிப்பேன். நீ பாம்பு மாதிரி போயிட்டு பாம்பு மாதிரி வந்துருவேன். ஒத்துக்குனடா நீனு. வேற என்ன பண்றது? எனக்கு வழி இல்லையே வேற. ஓ டிஸ்ட்ராக்ட் நர்ஸ் அண்ட் எப்படி பண்ண போறீங்க அத? நம்ம பெட்ல இருந்து உருண்டலான்னு இருக்கேன். அவ தூக்கி படுக்க வைப்பால திரும்ப. அந்த கேப்ல போயிட்டு வந்துரு. கேட்டா கை குழந்தையா நீ தவிழ்ந்து விடுறதுக்கு? ஐயோ குழந்தை விழுந்துருச்சுங்க நான் எடுத்து உட்கார வைக்கிறேங்க அப்படின்றதுக்கு. பெட்ஷீட் எல்லாம் போத்தின்னு இருக்க. எப்படி விழுவேன்? விழுவண்டானா வேணும்னா விழுவண்டானா. பெல் அடிச்சிட்டடா. போட்டுமா நான் இப்ப போட்டுமா? சரி போய் தொலை. போ. டேய் அதெல்லாம் பேசமாடா. மாட்டினா உரிச்சிருவானுங்கடா அவனுங்க. என்ன சொல்லலாம்? வாட்டர் கேட்கலாமா இல்ல வென்கான லீவா? என்ன 14 வருஷம் போட்டிருக்காங்க. சரி தண்ணிக்கு போ. ஜெயில இருந்து போறது கேட்கல. இங்க இருக்காரா போலீஸ்? எதனா பண்ணுடா.
காஃபி குடிச்சுன்னுக்குறாரா போலீஸ் பாக்குறான்டா அவன் சிக்னல் பாக்குறானா இருக்குடா அவனுக்கு சிக்னல் இருக்குடா. சிக்னலா அது ஆமாண்டா சிக்னல். நல்ல வேலை சொன்னேன் நான் ஆரோ மார்க் நினைச்சேன் ஏன்னா பண்ணுடா இருடா என்னடா போறாரு பண்ண பின்னாடியே முடியும்? போயிடுவா பெட்ல போட்டு தூங்குறது என்ன பண்றான் என்ன பண்றது? சுச்சு போயிடு உசுர தான் அப்படியே விட முடியும். சுச்சு போயிடுறா பிளாடர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லு போவா 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 வேற எதுவும் கேட்டான்டா அது என் வேலை இல்லன்ட்டாடா. அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியல. போ போ போ. வந்துட்டேன் தல வந்துட்டேன் தல வந்துட்டேன் தல வந்துட்டேன் தல வந்துட்டேன் தல தல இங்கதான் தல இருக்கான் நான் தாண்ட முடியாது தல சத்தியமா இப்படி நிமிந்தான்னு வச்சுக்கோ நிமித்திடுவானுங்க நம்மள ஏன்னா பண்ணு இரு நாக் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இரு இரு இரு. போடா இதான டைம். போட்டு தாக்கு. ஏய், திரும்புவானாடா என்ன எடுத்துருவாடா. நீ எடுக்கலன்னா திரும்பிடுவான் அவன். என்னடா பின்னாடி நின்னுட்டு இருக்க? வழி தெரியாம வந்துட்டேங்க ரெஸ்ட் ரூமுக்கு சொல்லிட வேண்டியதான் இப்ப திருப்பி எப்பறம் உள்ள வர்றது நானு ஆ? திருப்பி எப்படி உள்ள வர்றது நானு தெரியலையே. இரு ஒரு நிமிஷம் இரு. அப்படியே வந்த வழியே வர வேண்டியதான். அது அவன் பின்னாடியே வந்துரு. அவன் பின்னாடியே வந்துருவான் அவன் பின்னாடியே. நானா அச்சுடாக அவன் பின்னாடியே போறதுக்கு அவனே ரூம்ல போயிட்டான் பிரச்சனை இல்லடா ஏய் வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறாடா. வேற என்ன வேணும்மா நைட்டுக்கு வந்து ஜூஸ் வேணும்னு கேளு ஆரஞ்சு ஜூஸ் என்ன வரட்டுமா ஐ மீன் பெயின் சொல்லிட்டு நெஞ்ச புடிச்சிட்டு கத்தறேன்டா. இது வயிற்று வலின்னு சொல்லி நெஞ்ச பிடிச்சுன்னு கடுத்து ஏதோ பெரிய வியாதின்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல நிப்பா நான் உள்ள வந்துடுறேன் என்ன சொல்ற இருடா டேய் என்ன புதைச்சிட போறான். பெரிய வியாதி இருந்தா பிரிசன்ல பரவ போகுதுன்ட்டு. செகண்டரியில் அப்படியே வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் ஜாப் மிஷின் முடிஞ்சிருச்சு இப்ப எதுக்குடா அதை எடுத்த? எனக்கு மட்டும் தான் தெரியும் செக் வேற பண்றானுங்களே மாட்டி பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வீணாயிடுச்சு இங்கே வைக்கிறான்டா. இப்ப இங்கே வைக்கிறானே புறாகிரா தள்ளி விட்டு கீழே இருக்கிற செக்யூரிட்டி மண்டல ஏறிச்சுன்னா என்ன ஆகும் ஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் வர மாதிரி செத்துருவானே அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 4 வருஷம் போடுவாங்க. உனக்குதான் உன் பேர்ல தான் போடுவாங்க. எனக்கே பொண்ண புறா தள்ளி விட்டதுக்குலாம் நான் பொறுப்பாக முடியுமாடா ஓ இங்கதான்டா இருக்கு விழாதுடா ரொம்ப ஸ்பேஸ் இருக்குடா ஆனா காலையில ஹவுஸ் கிளீன் பண்ணும்போது கிளீன் பண்றவங்க மாத்துறாங்கன்னா மாட்டிப்போம்ல அங்க ஏன்டா கிளீன் பண்ண போறாங்க? அங்கெல்லாம் இருக்கிற அழுக்க யார் எடுப்பா அவ்வளவுதான். காத்தடிச்சா பறந்துடும். அங்க இருக்க அதுக்கெல்லாம் பொறுப்பு. என்னடா கவிதை எழுதுறேன்னா என்ன ஏதோ நோட்டு பென்ல ஏதோ எழுதுறேன் என்னடா கிட்ட வர இடம் இருக்குன்னு உட்காடுறேன். நல்லா இருக்குன்னா எங்கேயா போய் உட்காரு என் பக்கத்துல எங்க வர்றேன் நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டவன். நான் அது மாதிரி சொல்லவே இல்லையே வாட்ஸ் அதேதான்டா சொல்றான் அவனும் என்னப்பா என் பிளான நீ கேக்குற யாருப்பா நீ எக்ஸ்கியூஸ் மீன்றான் நீ என்ன பண்றன்னு தெரியும் எனக்கு என்ன பேசுறேனே புரியலன்ட்டான் கிராபிக்ஸ் என்ன குறைச்சியா ஏன்? மண்டை முடி ஒரு மாதிரி இருக்கு இல்ல அது இதுதான்டா அது. அடர்த்தி கம்மிடா. மாதிரி இருக்கு அடர்த்தி கம்மி. முன்னாடி இருக்க முடி வந்து பின்னாடி எப்படி மேட்ச் பண்ணிருக்கேன். நிறைய பிரச்சனை இருக்கும் போல உடம்புல ஒத்துக்கலடா நானு பேக் ஆஃப் பண்ணுட்டான் நான் பிடிக்கலன்னா விட்டுறீங்க தொல்லை பண்றீங்க நீங்க ஜெயில வந்துட்டு என்ன ஒரே நீ வெளியே போனா போங்க 14 வருஷம் கொடுத்துக்கிறாங்க அதனால தானே உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ராமருக்கு இது என்னது அந்த இது போல மனவாசம் போற மாதிரி 14 வருஷம் குத்துக்கிறாங்க உனக்கு அது முடிச்சுதான் உள்ள வரணும் நீங்க என்ன ஒண்ணு அதை நீ வெளியே வரும்போது உன் சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க உன் பாடியை கூட்டும் போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண போறியா நீ எனக்கு என்ன விதமா ஹெல்ப் பண்ண நீ ஓ உனக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கொண்ட திமிரா பேசிட்டேன் என்னடா ஹார்வியை பத்தி பேசிட்டேன் யாரா ஹார்வி அவனை அடிக்கும் போது ஹார்வியை பத்தி தானே பேசினா ஏதோ பேசினால அவன்டா வந்து ஹார்வி என்ன ஹார்வியை பத்தி பேசுன கோவம் ஆயிடுச்சு ஹார்வி யாரான்னு உங்ககிட்ட கேக்குறேன் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன் வால் சாத்தினா சப்போஸ் டு பிலீவ் இட் ஓ 2 பேருக்கு ஒரே விஷயம் காமனா இருக்கு 2 பேரும் அவன் சாவணும்னு நினைக்கிறான் சாவணும்னா போய் இது பண்ணா அவனுக்கு என்னது இது பேர் என்ன சொல்லுவாங்க வசியம் பண்ணி இது பண்ணுடா அவனுக்கு ஜெயில உட்காந்து சூனியா பண்ணுடா என்கிட்ட வந்து கேட்காதடா நீ என்னடா தமிழ் டப் மாதிரி பண்ணிட்டு அவனு சொல்றான் நீ ஒன்னு சொல்ற இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன் ஹார்வி கிரிட்டு சம்மோன்னு வித்து ஓ உனக்கு தெரிஞ்ச யாரையோ போட்டுக்கிறான் ஹார்வி நான் நினைக்கிறேன் உனக்கு மோட்டர் கேஸ் வந்தாலும் பிடிச்சிருக்காங்க ஹார்வி வந்து உனக்கு தெரிஞ்ச உன் பொண்டாட்டியோ புள்ளையோ கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ அந்த கோட் சுட்டு போட்டு வேக கையில கத்தி வச்சு நின்னுக்கிறனால நீ தான் கொண்டான்னு சொல்லி மூஞ்சி தூக்கிட்டு இருப்பானுங்க உன் மூஞ்சி வேற பர்ஃபெக்டா இருக்கு மோட்டர் கேஸுக்கு அதனால அப்படியே உன்னை கிஷ்டா புஷ்டம் வந்து உள்ள உட்கார வச்சுட்டானுங்க அவ்வளவுதான் அதான் ஒன்லைன்ல நீயே சொல்லிட்ட மொத்த கதை. ஆமா அதுவாதான் இருக்கும் நீ வேணா பாரு அதான் ட்விஸ்ட்னு சொல்ல போறானுங்க நைட் ஆயிடுச்சு தலைவா இப்ப போய் எடுக்கணுமா ஸ்க்ரூ டிரைவரை நான் தப்பிக்க போறேன் நானு இந்த செவுத்து அப்படியே தோண்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ விடியோத்துக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை ஆயிடும் அது வழியா செல் வரும் பக்கத்துல நான் தான் இருப்பேன் இந்த பக்கம் தோண்ட மாட்டேன்டா ஏன்டா அவ்வளவு பண்ண தெரிஞ்சவனுக்கு பின்பக்கம் அந்த செவரை தோண்டுவேன் தோண்டா டிரைனேஜ் வரும் அந்த டிரைனேஜ்குள்ள இறங்கி அப்படியே ஒரு கிளம்புனா வெளியே போயிடலாம் ஜெயில விட்டு வெளியே போயிடலாம்
என்ன யோசிக்கிறான்? அத பண்ணலாம் பண்ணு தல. ஓ! உன்ன தட்டுறேன்டா. நான் ஒத்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். என் கூட்டாளியா சேர்த்துக்க. ஒத்துக்குனா வேற என்ன கதை மூவ் ஆயி போணும்ல. உனக்கு உயிர் பிச்சை தரேன். என் கூட சேர்றியா இல்லையான்னு கேட்கிறேன். நீ என்ன சொல்ற? வாட்டெவர் அத சொல்றத செய்றேன். ம். உன் காலம் ஃபுல்லா உங்களுக்கு நான் அடிமையா இருக்கேன். என் உயிர கூட குடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நீ சொல்ற. நானும் வந்து என்ன பண்றேன், வேற சரி இப்படி ஒரு நன்றியுள்ள நாய் கிடைக்காது அப்படின்ட்டு ஒத்துக்கிறேன். எனக்கு அதான் தம்மு டப் மாரி தான் இருக்கு. தம்மு டப் மாரி இல்ல. ஃபேன் டப் மாதிரி இருக்கு இப்ப வர வர. பின்ன நான் தானே பண்ணணும் ப்ரமோஷனு.